ஸ்ட்ரோக்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா, அது அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். அந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் வர பிந்தைய விளைவுகள்ல முக்கியமான ஒண்ணு நம்ம குறிக்கிறது வந்து ஷோல்டர் ஹேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, ஒரு பக்கம் வந்து ஒருத்தரோட கை, கால் செயலிழக்கும்போது அந்த கைகள் வலுவற்ற நிலைக்கு போகுது. அந்த செயல்பாடுகள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால, அந்த கைகளுக்கு தேவையான ரத்த நாளம், அதற்குண்டான மூட்டு ஜவ்வுக்கான பலம் குடுக்கறதில்ல. ஸோ, அதனால ஆரம்பத்துல ஒருவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவர் கையில வந்து ஒரு வலி மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் ஒரு வீக்கம் ஏற்படும். அதற்கப்புறம் அந்த இடம் ஸ்டிஃப்னஸ் ஆகும். அதற்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து தொட்டாலே சும்மா ஒரு லேசா ஒரு காத்து பட்டாலே, இல்ல ஒரு துணி மேல போடும்போது உரசினாலே ஒரு வலி ஏற்படும். ஹைப்பர் அல்ஜீசியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் ஹேண்ட்ல ஏற்படும். அதோட சேர்ந்து அவங்களோட ஷோல்டர் மூவ்மெண்ட் வந்து நல்ல உயரமா மேல தூக்குற நிலை பண்ண முடியாது. கையினால முதுக தொடுற அளவுக்கு கொண்டு போக முடியாது. ஷோல்டரோட எல்லா டைரக்ஷன்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்டும் ஸ்டிஃப்னஸ் போகும். ஸோ ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் அந்த கை விரல்கள்லையும் ஒரு வலி, தோள்பட்டையிலையும் வலி. இது ரெண்டும் இணைந்து இருக்கிறது வந்து ஷோல்டர் ஹேண்ட் சிண்ட்ரோம் சொல்றோம். இந்த ஷோல்டர் ஹேண்ட் சிண்ட்ரோம் வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் பாதிப்பு, லெஃப்ட் சைட் பக்கவாத நோய் லெஃப்ட் சைட் பாதிக்கிறது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அதிகமாக இந்த ஷோல்டர் ஹேண்ட் சிண்ட்ரோம் ஏற்படுது. இதுலேருந்து மீண்டு விடுபடணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து ரொம்ப விக்ரஸாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது. ஜென்டில் ரிப்பிட்டேட்டிவ் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதோடு சேர்ந்து நரம்பியல் மருத்துவ முறைகளும் கடைபிடிக்கணும். அப்படி யார் கரெக்டாக ஆரம்ப நிலையை அதை கண்டறிந்து வைத்தியம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு சிகிச்சை வேணும் அப்படின்னா பிசியோ ஒன் இன்பேஷண்ட் நியூரோ ரிஹாப் சென்டரை அணுகலாம். நன்றி, வணக்கம்.